வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் மாதந்தோறும் 3000 ரூபாயை இலவசமாக கொடுக்கறதா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 3000 ரூபாய் கிடைக்கும், எந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த 3000 ரூபாயை கொடுக்கறாங்க, இதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த 3000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற கூடுதலான தகவல்களை எல்லாம் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழக அரசு சமூக நலத்திட்டங்களின் ஒரு பகுதியாக பல்வேறு தரப்பினருக்கும் மாதம் தோறும் உதவி தொகைகளை எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இளம் வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான மகப்பேறு உதவித்தொகை ஆகியவை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சட்ட படிப்பை முடித்துவிட்டு வழக்கறிஞர் தொழில் தொடங்கும் இளம் பட்டதாரிகள் தங்களது ஆரம்ப காலங்களில் பொருளாதார ரீதியாக பல சவால்களை சந்திக்கின்றாங்க. ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் பயிற்சி பெற்று தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தனியாக பயிற்சி தொடங்குவதற்கு சில ஆண்டுகள் ஆகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருந்து வரும் இளம் வழக்கறிஞர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களது அன்றாட செலவுகளுக்கே ரொம்பவும் சிரமப்படுறாங்க. இவர்களின் சிரமத்தை குறைக்கும் நோக்கில் தமிழக அரசு புதிதாக பதிவு செய்யக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு முதல் 2 ஆண்டுகளுக்கு மாதம் தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு செய்து தகுதியுடைய இளம் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது அவர்களின் தொழில்முறை பயணத்தின் தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆதரவாக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள பெண் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு மகப்பேறு உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் மொத்தம் 6000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை 2 தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. முதல் தவணை கர்ப்ப காலத்தின் 7வது மாதம் முதல் 9வது மாதத்திற்குள் 3000 ரூபாய் வழங்கப்படும். இரண்டாவது தவணை குழந்தை பிறந்த பிறகு 2வது மாதம் முதல் 5வது மாதத்திற்குள் மீதமுள்ள 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகை பதிவு பெற்ற பெண் தொழிலாளியின் கர்ப்பகால மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய மருத்துவ மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பெண் தொழிலாளி 2 பிரசவங்களுக்கு இந்த உதவியை பெற முடியும். இந்த 2 திட்டத்தின் கீழும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான உதவித்தொகையை தகுதியுடைய பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு விரைவில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, அரசு வழங்கக்கூடிய இந்த 3000 ரூபாய் பணமானது அவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்திற்கு தகுதியுடைய பயனாளர்கள் உங்களுக்கு அருகிலோ அல்லது தெரிந்தவர்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி அவர்களுக்கு இந்த 3000 ரூபாய் பெறுவதற்கு உதவி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.